வியூவர்ஸ், வாழ்த்துக்களுடன் உங்களின் சாந்திஸ் ஃபுட் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கா பன்னீரும் மற்றும் வச்சு நூடுல்ஸ் செய்ய போறோம். அதுக்கு நூடுல்ஸை உப்பு சுடு தண்ணி எண்ணெய் ஊற்றி ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக பாருங்க. நல்லா இப்படி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க, உதிரி உதிரியாக நல்லா எடுத்து வச்சாச்சு. அடுத்தது அதுக்கு பன்னீரை பாருங்க, பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன் கியூப் கியூபாக. அதை போட்டுட்டு அப்புறம் மீதியை சொல்கிறேன். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாப்பொடி. அடுப்பு ஸ்லோவில் வச்சுக்கணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடுவோம். லைட்டாக மிளகாப்பொடி போட்டு பன்னீரை இதில் போட்டு லைட்டாக சாட்டை பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, உடனே போட்டு உடனே எடுத்துடணும். சும்மா அந்த கோட்டிங் பைண்டிங் ஆகிறதுக்காக. இந்த பச்சை வாசனை போயிடணும் மிளகாத்தூள். அவ்வளோதான், இதை எடுத்துக்கலாம். தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆயில் வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கு தேவையானது பாருங்க. இது ரொம்ப நல்லதுங்க. வெள்ளை வெங்காயம் நல்லா பீஸ் பீஸாக இது மாதிரி உதிரி உதிரியாக அழகாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் சால்ட்டு, வெங்காயம் சத்து வதங்கிறதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இடிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் உங்களுக்கு சேர்த்தாது. சின்ன வெங்காயம் அதில் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையானது பாருங்க, கோஸு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா, புளியறதுக்கு எங்கிட்ட சோயா சான்ஸோ இதுவோ இல்லை, அதனால எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். மட்ரு, இப்போ நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாங்க. காய் தான் இன்றைக்கி நம்ம நிறைய போட போகிறோம். உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியும் கூட. அதனால் கோஸ் வதங்கினா கொஞ்சமாக ஆகிடும். கோஸ் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஒரு வதக்க வதக்கிட்டு டொமேட்டோ சாஸ் சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம தக்காளி சேர்த்து வைப்போங்க. அது என் ஸ்டைலில் நான் போடுவேங்க. ஆமாம், டொமேட்டோ சாஸ்ன்றதோட இது தக்காளி நம்ம டேரெக்டாகவே சேர்த்துக்கலாமே அப்படின்றதுனால இந்த ஸ்டைலை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதாவது 90% 80% குக் ஆனால் போதும் தக்காளி. அது வாயில் கிடைக்கும்போது அதுவும் ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால தான் குழைய விடலை. இப்போ பீன்ஸ் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம்.
கேப்சிகனை தவிர நீங்கள் எல்லாம் சேர்த்துடலாம். கேரட்டும் சேர்த்துடலாம். கேப்சிகனும் மற்றும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறம் மற்றும் கேப்சிகனும் சேர்க்கலாம். இப்போ தேவையான மஞ்சள் பொடி கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மிளகு மட்டும் நம்புறாங்க. 80% குக் ஆகிடுச்சு. இப்போது குடமிளகா கேப்சிகம் சேர்த்துக்கலாம். மட்டர் கேப்சிகம் சேர்த்தாச்சு. இப்போ மட்டர் சேர்த்துக்கலாங்க. அது குக் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். உடனே குக் ஆகிடும். சூப்பராக கமகமன்னு காயெல்லாம் வந்துருச்சுங்க. இப்போ என்ன செய்யலாம்? நூடுல்ஸ் பாருங்க, நல்லா உதிரி உதிரியா நூடுல்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். இதில் எண்ணெய், மஞ்சப்பொடி, உப்பு கொஞ்சோண்டு போட்டு வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து வார்ம் வாட்டரில் வேக வச்சுட்டு அப்புறம் வந்து பச்சை தண்ணி ஊற்றி சில்டு வாட்டரில் எடுத்து வச்சோம்னா ஒட்டாத வரும் ஒன்றோட ஒன்று. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் டெய்லியும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போது நம்ம வதக்கி வச்ச இந்த பன்னீரையும் இதில் சேர்த்துடலாம். வினிகராவது இல்லை சோயா சாஸாவது ஊற்றலாம். நான் டொமேட்டோ சாஸ் பதில் தக்காளியே போட்டுட்டேன். அப்புறம் இது குக் ஆகட்டும். நம்ம லெமனை புழிஞ்சிக்கலாம். ஆஃப் லெமன் புழிஞ்சாச்சு. மீடியம் சைஸ் ஆஃப் லெமன். லெமனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கான ஹைலைட் ஆனது பெப்பர் பவுடர். பெப்பர் தூவிக்கலாங்க. உங்களோட நூடுல்ஸ் மசாலா போட்டுக்கலாங்க. சும்மா தானே நிற்கிறேன்.
ஆக்சுவலாக லெமன் புளியறதுக்கு முன்னாடி மசாலா போட்டிருக்கணுங்க, நான் மறந்துட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். யார் யாருக்கு நூடுல்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்ற பொருள் இல்லை, அதனால் பன்னீர் போட்டு செஞ்சுருக்கோம். கேன்சல் பண்ணிக்கலாம். சூப்பராங்க, நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்க. வாங்க சாப்பிட்லாம். நல்ல நூடுல்ஸ் நல்லா முழுசு முழுசாக வந்துருக்கு பாருங்க. வாங்க சாப்பிட்லாம். இன்னைக்கு நம்ம செஞ்சது சன்ஃபீஸ்ட் யூபி நூடுல்ஸ். யூபி நூடுல்ஸில் செஞ்சுருக்கோங்க. சூப்பர், அருமையாக இருக்குங்க.